என்னங்க, எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இவ்ளோ பலவீனம் இருக்கு. இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்டின்ட்டு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இந்த சோர்வுகளுக்கு, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகுறதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளால பண்ண முடியும். என்ன தெரியுமா? ஃபோக்கஸ். நம்ம ஏசப்பாவ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்துறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு. நம்ம சூழ்நிலைய ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நம்ம சுயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏசப்பாவ ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஏசப்பாட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அப்பா எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்ட்டு நம்ம ஏசப்பாட்ட ஃபோக்கஸ் பண்ணி கேட்கும்போது, ஏசப்பா நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் பனி போல உருக்குகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. இன்றைக்கும் நீங்க ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்றீங்களா?